அம்மா சரணம், தாயே சரணம், அபிராமி சரணம், சத்குருவே சரணம். நாம் இப்போது அபிராமி அந்தாதி 10வது பாடலையும் விளக்கத்தையும் பார்க்கலாம். பாடல்: நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பது உன்னை, என்றும் வணங்குவது உன் மலர்த்தாள் எழுதாமறையின், ஒன்றும் அரும்பொருளே அருளே உமையே இமயத்து அன்றும் பிறந்தவளே அழியாமுத்தி ஆனந்தமே. விளக்கம்: நின்றும், நாம் நின்று கொண்டிருக்கும் போதும் அன்னையை நினைத்து கொண்டிருக்க வேண்டும் என்கிறார். காரணம், நாம் நிற்கும் செயலே அன்னையின் அருளாலேயே நடைபெறுகிறது. நாம் என்றும் நிலைத்து நிற்க, என்றும் நிலைத்தவளான அன்னையின் நினைவு இருக்க வேண்டும் என்கிறார். மேலும், நல்ல வழிகளில் நாம் நின்றால்தான் அன்னையின் அருள் கிட்டும். தீய வழி நிற்போருக்கு கிட்ட மாட்டாள். ஆகவே தூய வழியில் நிற்க வேண்டும் என்கிறார். நாம் நின்று கொண்டு எத்தனையோ வேலைகளை பார்க்கிறோம். அலுவலகத்திலும் சரி, பெண்கள் வீட்டு வேலைகளை செய்யும் போதும் நின்று கொண்டு செய்கின்றோம். நின்று கொண்டு செய்தாலும் நம் நினைவு அன்னையின் மேல் இருக்க வேண்டும் என்கிறார். இருந்தும், அமர்ந்திருக்கும் போதும் அன்னையின் நினைப்புடன் அமர்ந்திருக்க வேண்டும் என்கிறார் அபிராமி பட்டர். இருந்தும் என்றால் அவசரப்படாமல் நிதானமாக அம்பாளது பிரார்த்தனைகளை செய்ய வேண்டும் என்கிறார். ஏனென்றால், மிக வேகமாக செய்த ஔவையார் பூஜையை விநாயகப் பெருமான் அவசரப்படாமல் இருந்து செய்யும்படி கூறினாராம். ஆகவே இருந்தும் என்றால் உட்கார்ந்துள்ள தியான நிலையை குறிக்கும். கிடந்தும், படுத்து கொண்டிருக்கும் போதும் அன்னையின் நினைவுடன் தூங்க வேண்டும் என்கிறார். துஞ்சும்போது அலைமின் துயர்வரில் நினைமின் என்பது திருமங்கை ஆழ்வார் பாசுரம் கூறுகிறது. மேலும் அஷ்டாங்க நமஸ்காரத்தையும் இச்சொல் குறிப்பதாகவும் கொள்ளலாம். பரிபூரண சரணாகதி செய்ய வேண்டும். இதனை வைணவம் தண்டம் சமர்ப்பித்தல் என கூறும். கையில் வைத்துள்ள கம்பை நாம் பிடித்து கொண்டிருக்கும் போது பிடிப்பதை தளர்த்திவிட்டால் இடம் பாராது திடீரென விழுந்துவிடும். அதுபோல் தரையில் உடம்பை வீழ்த்தி வணங்க வேண்டும் என்பது மகா பெரியவாள் வாக்கு. பெண்கள் இறைவன் முன்பு பஞ்சங்க நமஸ்காரமும், ஆண்கள் அஷ்டாங்க நமஸ்காரமும் செய்ய வேண்டும். அதாவது சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்ய வேண்டும் என்று சொல்வோம் இல்லையா? அதுபோல ஆண்கள் சாஷ்டாங்கமாக சரணாகதி செய்ய வேண்டும் என்கிறார்கள். பெண்கள் பஞ்சங்க நமஸ்காரம் செய்ய வேண்டும். அதாவது நாம் படுத்திருக்கும் போதும் அன்னையின் நினைவுடனே படுக்க வேண்டும். பரிபூரண சரணாகதி செய்ய வேண்டும் என்று கூறுகிறார். அடுத்ததா நடந்தும், காலால் நடந்து செல்லும் போது அன்னையின் நினைவுடன் நடக்க வேண்டும் என்கிறார். காரணம், நாம் நடப்பது நம் செயலால் அல்ல, அன்னையின் செயலால் நடக்கிறது என்கிறார். இப்போ நாம் நடக்கும்போதோ இல்லாட்டி ஓடும்போதோ தாண்டும் போதோ நாம் கால்களுக்கு உத்தரவு இடுவதில்லை. ஆகவே நாம் கீழே விழாதிருக்க அன்னையின் ஸ்மரணையோடு நடக்க வேண்டும் என்கிறார். இப்போ நாம் காலால் ஒரு இடத்திற்கு நடக்கும்போது இந்த இடத்திற்கு போகணும் அப்படின்னு காலுக்கு உத்தரவு இடுவதில்லை, அதுவாகவே நடந்து போகுது. அது எப்படி நடக்குது அப்படின்னா, அந்த செயலும் அன்னையின் செயலாலேயே நடக்கிறது என்கிறார். மேலும் இதனுள் ஒரு சிறப்பான பொருளும் காணலாம். நடை என்பது காலால் நடக்கும் நடையை மட்டும் குறிப்பதாகாது. நடை என்றால் ஒழுக்கம் எனவும் பொருள்படும். இதனால்தான் கம்பர் ராமனை நடையில் நின்றுயர் நாயகன் என குறிப்பிடுகிறார். ஒழுக்க நெறியால் உயர்ந்த ராமன் என பொருள். ஒழுக்கம் உயிரினும் சிறந்தது என்பது திருவள்ளுவர் வாக்கு. அதனால்தான் ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்கிறார். தற்போதைய விஞ்ஞான வளர்ச்சி இறந்து போன உடலுக்கு கூட உயிரை தரலாம், ஆனால் கடந்து போன ஒழுக்கத்தை தர முடியாது என்பது அதன் பொருள். நாமும் பிறரது நடை சரியில்லை என கூறும்போது அது ஒழுக்கத்தையே சுட்டி காட்டுகிறது. ஆகவே நல்ல ஒழுக்க நெறியில் நடந்தால்தான் அன்னையின் அருள் கிட்டும் என பொருள் கொள்ளலாம். அடுத்ததா நினைப்பது உன்னை. இப்படி நின்று, இருந்து, கிடந்து, நடந்து நிகழ்கின்ற செயல்கள் அனைத்திலும் அன்னையின் நினைவு இருக்க வேண்டும் என்கிறார். காரணம், அம்மை நம்முள் இருந்து இயக்காவிட்டால் இவை ஏதும் நடக்காது. இது
முற்றிலும் உண்மை. ஆகவே இறந்து போன உடலில் அனைத்து அங்கங்களும் உள்ளன, ஆனால் செயல்படுவது இல்லை. ஆகவே நாம் உடலை அம்பாள்தான் உள்ளிருந்து இயக்குகிறார் என கூறுகிறார். இப்போது பல்புக்குள்ள மின்சாரம் பாய்ந்தால்தான் பல்பு ஒளி தரும், இல்லாட்டி அது ஒளி தராது. அந்த மின்சாரம் எப்படி பல்புக்கு தேவையோ அதுபோல நமக்கும் அம்பாள் தான் நம் உள்ளே இருந்து நம்மை இயக்குகிறார். இல்லாவிட்டால் நம்முள் ஏதும் நடக்காது. அதைத்தான் இங்கு உடல்ல எல்லா அங்கங்களும் இருந்தாலும் உயிர் போனால் அதற்கு பயனில்லை. இதைத்தான் இங்கே குறிப்பிடுகிறார். ஆகவே எச்செயலினூடேயும் அன்னையின் நினைப்பு இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்கிறார் அபிராமி பட்டர். அடுத்ததா, என்றும் வணங்குவது உன் மலர்த்தாள். எல்லா நிலைகளிலும் அம்பாளது திருவடி மலர்களை வணங்க வேண்டும். திருவடி பணிதல் என்ற ஒன்று எல்லாராலும் முடியாது. இறைவன் திருவடி என்பது ஞானத்தை தருவது. ஞானமின்மையை திருவடி பணிய தடையாக உள்ளது. ஆகவே ஆணவம் இருப்பின் அவன் அடி வணங்க மனம் வராது. இறைவன் திருவடி பெருமையை சிவபுராணத்தில் மாணிக்கவாசகர் நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க என்கிறார். இங்க தாழ் அப்படிங்கிறது இறைவனின் திருவடி. ஆகவே இங்க நாதன் தாழ் வாழ்க என துவங்கி 15 வரிகளில் திருவடி பெருமையை கூறுகிறார். திருவள்ளுவரும் கடவுள் வாழ்த்து என்ற முதல் அதிகாரத்தில் இறைவனது திருவடி பெருமையினை கூறுகிறார். இப்போ அதற்கு எடுத்துக்காட்டாக பார்த்தோன்னா, இப்போ அரசு ஆள வேண்டிய ராமன் வனவாசம் சென்று விட்டான். ஆனால் அவனது பாதுகையாகிய செருப்பு தான் 15 ஆண்டுகள் சிம்மாசனத்தில் அமர்ந்து ஆட்சி புரிந்தது இல்லையா? அத்தகைய பெருமை கொண்ட திருவடியை இன்பம் துன்பம் வளமை ஏழ்மை இளமை முதுமை இரவு பகல் என பாராமல் என்றென்றும் வணங்க வேண்டும் என்கிறார். இதைத்தான் இங்கே அடி உதவுவது போல அண்ணன் தம்பி உதவ மாட்டான் என சொன்னவன் பரதன். ஏனென்றால் ராமனது பாதுகை என்னை காத்தது போல் அண்ணன் ராமனும் தம்பி லக்ஷ்மணனும் உதவவில்லை என பரதன் கூறியதாக குறிப்பிடுவர். அடுத்ததா, எழுதாமறையின் ஒன்றும் அரும்பொருளே. இத்தகைய உயர்வுகளை கொண்ட அம்பிகையை நமக்கு காட்டித் தருவது வேதம். எழுதாமறை அப்படின்னா எழுதப்படாத, அதாவது கைப்பட எழுதாத வேதம் என கூறுகிறார். வேதம் இறைவனுக்கு மூச்சு காற்று. அதாவது எப்படி உடலில் மூச்சின்றி இல்லை என்றால் பயன் இல்லையோ அதுபோல வேதம் இன்றி இறைவன் இல்லை. இத்தகைய வேதத்திற்கு ஸ்ருதி, மறை, எழுதா கிளவி, ஓலை பாடநூல் என பல பெயர் உண்டு. மற்ற மதங்களுக்கு வேத நூல் உண்டு. ஆனால் நம் இந்து மதத்திற்கு வேதம் புத்தக வடிவில் கிடையாது. காரணம், புத்தக வடிவில் இருந்தால் அதில் சிரத்தை வராது. ஒரு சிறிது படித்துவிட்டு பின்பு படித்து கொள்ளலாம் என அலுப்பு ஏற்படும். ஆகவே வேதம் இறைவனை காட்டுவதால் அதனிடம் நமக்கு சிரத்தை குறையக்கூடாது என வேத அத்தியனம் என ஒருவரிடம் ஒருவர் கேட்டு மனப்பாடம் செய்யும் முறை இருப்பதால் அதற்கு எழுதாமறை என பெயர். அது குருவருள் பெறாதவர்க்கு இறைவனை காட்டாது. மறைத்து வைத்திருப்பதால் மறை என்றும் கூறப்படும். நம்மிடம் உள்ள அஞ்ஞானம் என்னும் திரை இறைவனை நமக்கு தெரியாது மறைத்து வைத்திருக்கிறது. அத்திரையை விளக்கும் வலிமை குரு ஒருவருக்குத்தான் உண்டு. அத்தகைய குரு அருள் பெற்றால் இறைவன் திருவருள் கிட்டும். அத்தகைய வேதத்தோடு பேதப்படாது ஒன்றி இருப்பவள் அம்பாள் என கூறுகிறார். மேலும் ஒரு சிறப்பான பொருளும் காணலாம். நம் உடலில் மூலாதாரம், ஸ்வாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விஷுக்தி, ஆக்ஞை என 6 ஆதாரங்கள் உள்ளன. இவை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தாமரை மலராக கூறப்படுகிறது. அந்த 6 தாமரைகளாகிய ஆதாரங்களில் அம்பாள் வீற்றிருக்கிறாள். இந்த 6 தாமரை சுருங்கி மேல் 7வது சகஸ்ரார கமலம் உள்ளது. இதில் 1000 இதழ்கள் உள்ளது என்கிறார். இதில் பரமேஸ்வரன் வீற்றிருக்கிறார். அது நம் உடலில் உள்ள 7 தாமரைகள். 7 தாமரை எனப்படும். அம்பாள் மூலாதாரமான குண்டலினியிலிருந்து எழுந்தருளி ஒவ்வொரு
ஆதார தாமரையை ஊடுருவி 7வது தாமரையான சகஸ்ரார கமலத்தில் காமேஸ்வருடன் காமேஸ்வரியாக ஒன்றாக இணைந்து அமிர்தத்தை பொழிகிறாள் என லலிதா சகஸ்ரநாமம் கூறுகிறது. அதனை பொருள்படுத்தி எழுதாமறையில் ஒன்றும் அரும் பொருளே என ஞானம் இல்லாதவர்களுக்கு எளிதில் கிடைத்தற்கரியவளே என்கிறார். அதாவது நம்முடைய உடலில் 7 ஆதாரங்கள், அதாவது மூலாதாரம், சுவாதிஷ்டானம் அப்படின்னு சகஸ்ராரம் வரை 7 ஆதாரங்கள் இருக்கிறது அப்படின்னு நம்ம எல்லோருக்குமே தெரியும். அப்படி 1வது ஆதாரத்திலிருந்து 6வது ஆதாரமான ஆக்ஞை வரை அம்பாள் இருக்கிறாளாம். 7வது தாமரையாகிய 1000 இதழ் கொண்ட தாமரையாக சிவபெருமான் இருக்கிறாராம். அப்படி குண்டலினியிலிருந்து எழுந்தருளி ஆக்ஞை வரை அம்பாள் ஊடுருவி 1000 இதழ் கொண்ட காமேஸ்வரனுடன் காமேஸ்வரியாக ஒன்றிணைந்து இருக்கிறாள் என கூறுகிறார் அபிராமிப்பட்டர். இப்போ இதைத்தான் 7 தாமரையாகவும் அவள்தான் இருக்கிறாள், எழுதாமறையான வேதமாகவும் அவள்தான் இருக்கிறாள் என கூறுகிறார். அடுத்ததா அருளே. இங்கே அருள் அப்படிங்கிறது பெரும் கருணையை குறிக்கிறது. அம்பாளை அருளே என அழைக்கிறார். நம்முள் உள்ள இருளை போக்குவது அருள். அருளாகிய அருட்பெரும் ஜோதி. அருள் என்பது காரணமின்றி காரியமின்றி பேதம் காணாது செய்வது. பக்தரிடம் காட்டுவது மட்டும் அருளன்று, பாபியிடமும் காட்டுவதுதான் அருள் என்கிறார். அதாவது ஸ்ரீமத் பாகவதத்தில் மாயையான ஜெகன்மாதா குழந்தை வடிவாக வந்தபோது அக்குழந்தையின் கால்களை பற்றி கல்லில் அறைய கம்சன் முற்பட்ட போது கையிலிருந்து கழன்று ஆகாய வீதி சென்று, ஹே கம்சா, உன்னை கொல்ல கண்ணன் ஒளிந்து வளர்கிறான் என்றாளாம். இதனை துஷ்டனுக்கு வழிகாட்டியது தவறல்லவா என அம்பிகை கேட்டபோது, தவறுதான், ஆயினும் கொல்லும்போது கூட அவன் என் காலை பற்றியதால் காத்து கொள்ள வழி சொன்னேன் என்றாளாம். அப்படிப்பட்ட பேரருள் உடையவள் அன்னை அபிராமி. மேலும் சக்தி என்பவள் ஈசனின் அருட்சக்தி என சிவஞான சித்தியார் அருளது சக்தியாகும் அரண் தனக்கு என்கிறார். மேலும் சௌந்தர்ய லஹரியில் 92வது ஸ்லோகம் ஆராவா கேசேஷு என கூறுகிறது. அதாவது ஈஸ்வரனது கருணையே அம்பாளாக வடிவெடுத்து வந்துள்ளது என்கிறார். இதைத்தான் லலிதா சகஸ்ரநாமம் கருணா ரசசாகரா தயாமூர்த்தி அவ்வியாஜ கருணாமூர்த்தி என்னும் நாமங்கள் விளக்குகிறது. அடுத்ததா உமையே. உமா என்பது ஸ்திரீ பிரணவம். இதை முதல் பாடலான காப்புச்செயலில் விளக்கி கூறியுள்ளேன், அதை எல்லோரும் கேட்டுக்கொள்ளலாம். உமா என்பது ஸ்திரீ பிரணவம். உ ப்ளஸ் ஆ ப்ளஸ் மா ஈக்குவல் டு உமா. அதாவது ஸ்திரீ பிரணவம் என்பது பெண்களுக்குரியது. அதைத்தான் இங்கே உமா என குறிப்பிடுகிறார். ஸ்திரீ பிரணவம் ஆனவள் என்பதை உமா என்கிறார். அதுவே ஆ ப்ளஸ் உ ப்ளஸ் மா என்றால் ஓம் என வரும். அது புருஷ பிரணவம். இப்போ உ என்பது சிவபரமான அக்ஷரம். மா என்றால் லக்ஷ்மி. உமா என்றால் சிவனுக்கு செல்வமானவள். உ என்றால் உத்தமமான. மா என்றால் சித்த விருத்தி, உத்தமமான சித்த விருத்தையை தருபவள் என்கிறார். அடுத்ததா 6 வயது கன்னிகை பெண்ணுக்கு உமா என பெயர். எல்லா ஜீவன்களும் தூங்கும் போதும் விழிப்பு நிலையிலும் அநாகத ஸ்தானமான இதயத்தில் பிரணவ ஒளியாக இருக்கிறாள் என்கிறார். யோகிகளின் இச்சாசக்திக்கு உமா என பெயர். இந்திரனுக்கும் பிரம்மத்தை உபதேசித்தவள் ஆகையால் உமா என்கிறார். இப்போ குழந்தைகளுக்கெல்லாம் உமா என பெயரிட்டு அப்பெயரை அழைக்கும் போதெல்லாம் அம்பாள் ஆனந்த பரவசமாகி இன்பங்களை அள்ளி பொழிகிறாள் என்று மகா பெரியவாள் கூறுகிறார். இத்தகைய சிறந்த உமையே என அழைக்கிறார். கண்ணுக்கு இமை போல அம்பிகைக்கு உமை என்னும் நாமம். குழந்தைகளுக்கு இறைவனை காட்டும்போது உம்மாச்சி என கூறுவது இந்த பெயர்தான். அடுத்ததா இமயத்து அன்றும் பிறந்தவளே என்கிறார். மலையரசனான இமவானுக்கு மகள் என தோன்றியவள் என்கிறார். பிறவி அற்றவள் இறைவி, நம் பிறவி அளிப்பவள் இறைவி.
பிறவி அகல இறைவியை நினை என்பது பழமொழி. நாம் தாயெல்லாம் நம்மை பெற்றெடுத்தாலும் அவளால் நம் இறப்பை இல்லாமல் செய்ய இயலாது. ஆனால் நமக்கு இறப்பை இல்லாமல் செய்ய முடிபவள் அம்பிகை ஒருவளால் தான் அதை முடியும். ஆகவேதான் ஜெகன்மாதா நம் பிறப்பை இல்லாமல் செய்வதோடு அன்றி இறப்பையும் தடுத்து நிறுத்த வல்லவள். ஆகவேதான் நம்மை பெற்றெடுத்தவளுக்கு வெறும் மாதா என பெயர், அம்பாளுக்கு ஸ்ரீமாதா என பெயர். அப்படிப்பட்டவள் பிறந்தாள் என கூறுகிறார். இப்போ உண்மையான அன்பிருப்பின் அது உறுதியான கொள்கையையும் மாற்றும் என்கிறார். இதற்கு எடுத்துக்காட்டாக குகன் அளித்த மீனையும் தேனையும் மனமுவந்து ராமன் ஏற்றுக்கொண்டது அன்பின் காரணம். அதாவது குகன் வேடன், அவன் வேட்டையாடிதான் உணவை உண்பான். ஆயினும் அவன் அளித்த மீனையும் தேனையும் ராமன் ஏற்றுக்கொண்டான். ஏனென்றால் அது அன்பின் காரணம். அதுபோல இமவான் தன் மீது கொண்ட அன்பின் காரணமாக செய்த தவத்திற்கு இறங்கி அவன் வேண்டுகோளை நிறைவேற்ற பிறவாத இறைவி மகளாக பிறந்து களிப்பூட்டினாள் என்கிறார் அபிராமி பட்டர். இதனை அபிராமி அந்தாதி 93வது பாடலிலும் முடிவில் அந்த வகையே பிறவியும் மலைமகள் என்பது நாம் என்கிறார். ஆகவே பிறவாதவள் பிறந்தது பேர் அருளின் காரணம் என கூறுகிறார். இமயத்து பிறந்தவளே என்று சொல்லாமல் இங்கு இமயத்து அன்றும் பிறந்தவளே என்கிறார். அன்றும் என்ற சொல் சிறப்பினை காட்டுகிறது. அதாவது இமவானுக்கு மகளாக பிறப்பதற்கு முன்னே தாக்ஷாயணியாக, மீனாட்சியாக, மதங்கர் மகளாகவும் பிறந்திருக்கிறாள் என்பது பொருள். அடுத்ததா அழியா முத்தி ஆனந்தமே. உலக ஆனந்தங்கள் அழியும் தன்மை படைத்தது. அழியாதது முக்தி, அது பேரானந்தம் உடையது. பரமாத்மாவை விட்டு ஜீவாத்மா அனுபவிக்கும் ஆனந்தம் அழியும் ஆனந்தம். பரமாத்மாவோடு ஜீவாத்மா ஒன்றுபட கலப்புவது பேரானந்தம். இதுவே சிறந்த முக்தி ஆனந்தம், அது அழியாத ஆனந்தம் என்கிறார். இப்போ அழியா அப்படிங்கிறது பிறவாத நிலையை குறிக்கிறது. ஆனந்தமே என்றால் பேரின்பம் என பொருள். இப்போ முக்தி என்பதோ ஆனந்தம் என்பதோ தனித்தனி பொருள் இல்லை. அம்பாளை அடைவதே ஆனந்தம், அம்பாளை அடைவதே முக்தி. இந்த முக்தியில் சாலோக முக்தி, சாமீப, சாரூப, சாயுஜ்ய முக்தி என 4 வகைப்படும். இறைவன் வாழும் உலகில் வாழ்வது சாலோக முக்தி, இறைவன் அருகிலேயே வாழ்வது சாமீப முக்தி, இறைவனின் வடிவத்தையே பெறுவது சாரூப முக்தி, அதுவே இறைவனோடு ஒன்றி விடுவதே சாயுஜ்ய முக்தி என்கிறார். இப்போ கணவன் மனைவி என 2 பேரையும் தனித்தனியாக கூறாமல் தம்பதிகள் என ஒரே சொல்லாக கூறுதல் போல முக்தி ஆனந்தம் என்ற இரண்டாக அன்றி அழியா முக்தி ஆனந்தம் என்ற ஒன்றாக அம்பாள் உள்ளாள் என்கிறார். இதைத்தான் அபிராமி பட்டர் நம்ம எந்த வேலையை செய்தாலும் நம் நினைவு அவளுடனேயே இருக்க வேண்டும் என கூறுகிறார். இப்போ ஒரு வேலை செய்தோன்னா காலையில் சமைச்சா காலையில் தான் சாம்பார் வைப்போம். அதுவே காலையில் சமைச்சிட்டு சாம்பார் சாயந்தரம் வைக்க முடியாது இல்லையா? இப்போது எந்த ஒரு செயலையும் தொடர்ச்சியாக தான் செய்யணும். ஒரு இடத்துக்கு போகணுன்னா தொடர்ந்து நடந்தால்தான் அந்த இடம் வரும். அதுபோல் தயிரை தொடர்ந்து கடைந்தால்தான் வெண்ணெய் வரும். அதுபோல் நாம் பிறந்தது முதல் இறக்கும் வரை மூச்சு இடைவேளையின்றி விடுகிறோம். அதுபோல இறை தியானம் இடைவேளையின்றி செய்தால்தான் இறைவன் அருள் விரைவில் கிடைக்கும் என்கிறார். மூச்சு விட்டுக்கொண்டே எல்லா காரியங்களையும் செய்வது போல இறை சிந்தனையுடன் எல்லா காரியங்களையும் செய்ய வேண்டும் என்கிறார். உடலின் எல்லா செயல்பாடுகளையும் அம்பாள் மரணத்தோடு செய்ய வேண்டும் என இப்பாடலில் கூறுகிறார். இதைத்தான் பெரிய புராணத்திலும் நின்றாலும் இருந்தாலும் கிடந்தாலும் நடந்தாலும் மென்றாலும் துயின்றாலும் விழித்தாலும் இமைத்தாலும் மன்றாடும் மலர்பாதம் ஒரு காலும் மறவாமை குன்றாத உணர்வுடையோர் தொண்டராம் குணமிக்கோர் என பெரிய புராணம் கூறுகிறது.
ஆகவே நம்ம உடலால் எந்த செயல் செய்தாலும் நினைப்பாலும் எண்ணத்தாலும் இறைவனுடன் ஒன்றிணைந்து செய்ய வேண்டும் என இப்பாடலில் கூறி முடிக்கிறார். நன்றி.